மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் நல்லபடியாக முடிச்சிருப்பீங்க. ரிசல்ட்ஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எழுதியிருக்கிற எக்ஸாமினேஷனோட பேப்பர்ஸ் எல்லாமே எப்படி எவாலுவேட் ஆகும், உங்களோட மார்க்கிங் ஸ்கீம் எப்படி பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற முழு தகவல்களை நம்ம வரப்போகிற வாரங்களில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப முக்கியமானது, உங்களோட லைஃபே மாற்ற போகிறது. அதோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஆட் ஆன் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபைனலாக இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம இப்போ எழுதியிருக்கிற எல்லா எக்ஸாமினேஷன் எய்தர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இல்லைனா அக்கௌண்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எல்லாருக்குமே இந்த வருஷத்தோட மொத்த கிரேஸ் மார்க் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த இயர் 2025 எல்லா பேப்பரோட கிரேஸ் மார்க் என்ன இருக்குது, அந்த கிரேஸ் மார்க் அப்படின்றது எப்படி கொடுப்பாங்க, நம்ம பேப்பரை எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே முக்கியமானது, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த இயர் அதாவது 2025 எக்ஸாம் எழுதியிருக்கிற 11th அண்ட் 12th மாணவர்களுக்கு ரிசல்ட்ஸ் டேட் ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நான் சொல்ல வேண்டியது கட்டாயம். ஏன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா May 9 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சு அந்த பேப்பர் திருப்பியும் கேம்புக்கு போயிட்டு அந்த பேப்பரை சிஸ்டமில் எவாலுவேட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி ஃபைனலாக ரிலீஸ் பண்ணல டேட்னு பார்த்தீங்கன்னா May 9 மார்னிங் 9:30 ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, மார்னிங் 9:30 AM. அதே மாதிரி 11th 10th பார்த்தீங்கன்னா May 19 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் அரியர்ஸும் எழுதுவாங்க. 11th ஸ்டாண்டர்ட் சில அரியர் பேப்பர்ஸ் அப்படின்னவங்க 12th மூவ் ஆகியிருப்பாங்க, பட் 11th அரியர்ஸ் இருக்கும். அதனால் அந்த அரியர் பேப்பருமே May 19 தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட், இந்த டேட் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இந்த 2025 நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையுமே எவ்வளோ கிரேஸ் மார்க் வந்திருக்கு அப்படின்றது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கிரேஸ் மார்க்கை பொறுத்து தான் நம்மளோட டோட்டல் அப்படின்றது தெரிய வரும். கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தா கிரேஸ் மார்க் அப்படின்னு ஆன்சர் கீழே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு கிரேஸ் மார்க் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழுக்கு பார்த்தீங்கன்னா தமிழோட பேப்பருக்கு ஒரு அஃபிஷியலாக ஒரு ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க. அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் நமக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. அந்த அஃபிஷியலில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற, அதாவது கவர்மெண்ட் சைடில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த ஆன்சர் கீ எப்படின்றது நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீ எல்லாரோட ஆன்சர் கீயுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆன்சர் கீயில் இருக்கிறத மாதிரி தான் உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்குதா இல்லையா அப்படின்றது தெரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம 2025 வச்ச எல்லா எக்ஸாமினேஷன்லையுமே கிரேஸ் மார்க் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் முடிஞ்ச அளவுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இல்லாத மாதிரி தான் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லையுமே சிலது எந்த கொஸ்டின் நம்பர்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஏற்கனவே நம்ம அசியூம் பண்ண மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா அசியூம் பண்ணது இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்ம் மார்க்ஸ், அதாவது கவர்மெண்ட் சைடில் கன்ஃபார்மாக கொடுக்கப்பட்ட மார்க்ஸ் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழுக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்க கிரேஸ் மார்க் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த வருஷத்தோட கிரேஸ் மார்க்கு வெறும் மேக்ஸில் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸில் இந்த 10th 1 மார்க்ஸும், இல்லைனா அது ஏ அப்படின்ற டைப்பில் 1 மார்க்கும், பி அப்படின்ற டைப்பில் 20வது 1 மார்க்கும் 1 மார்க் அப்படின்றது தான் கிரேஸ் மார்க். அதாவது மியர் அட்டம்ப்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மியர் அட்டம்ப்ட் தான் கிரேஸ் மார்க்கை கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கொஸ்டின்ஸோட ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கிங் பண்ணுறவங்க, கரெக்ஷன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீயை வச்சுட்டு தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியமானது, பார்க்க வேண்டியது. ஏன்னா ஒவ்வொரு ஆன்சர் கீயுமே எப்படி இருக்கும், அவங்க எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க, பேப்பர் டு பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது வரைக்கும் இருக்கிற எல்லா எக்ஸாமினேஷனுமே ஆர்ட்ஸ் குரூப்பும் சரி, சயின்ஸ் குரூப்பும் சரி, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற கிரேஸ் மார்க் 1 மார்க் மட்டும்தான். வேறு எந்த மார்க்குமே எதுவுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எழுதிருக்கிறீங்க, கொஸ்டின் நம்பர் எழுதிருக்கீங்க, அதனால் மார்க் போடுவாங்க, உங்களுக்கு தெரியல, புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு எந்த எக்ஸாம்ஷன்ஸும் சொல்ல முடியாது. புக்கின் சைட்லேருந்து கேட்டாலுமே அது புக்கு உள்ளே இருக்கிறது தான். ஸோ அவங்களோட ரூல் என்னென்னா, புக்கில் இருந்து எது கேட்டாலும் எழுதணும் அப்படின்றது, எது வேணால் கேட்கலாம் அப்படின்றது தான் அவங்களோட ரூல். அதை நீங்கள் எழுதி தான் ஆகணும். புக் பேக்கில் இருக்கிறதா கேட்கணும், புக்கின் சைடில் இருக்கிறதா கேட்கணும் அப்படின்ற ரூல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும் அப்படின்றதுக்காக 80% புக் பேக்கில் இருந்து கேட்பாங்க. மிச்சம் 20% புக்கிங் சைட்லேருந்து கேட்பாங்க. ஏன்னா அவங்களோட மோட்டிவ் என்னென்னா எல்லாரையுமே ஃபெயில் ஆகணும் அப்படின்றது. மினிமம் பாஸ் ஆகிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணி நம்ம பாஸ் ஆகிறோமா இல்லையா அப்படின்றது நம்மளோட திறமை. ஸோ பேசிக்காக எல்லாருமே ஈஸியாக பாஸ் பண்ணலாம் பப்ளிக் போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். இதுவே
நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணுன்னா மட்டும் நம்ம ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பேப்பர் கரெக்ஷன் எப்படி நடக்கும், எவாலுவேஷன் எப்படி பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் பேப்பரை திருத்துவாங்க, ஸோ நம்ம பேப்பர் இங்கேருந்து நம்ம எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் எங்கே போகும், ஒவ்வொரு டேட் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே முக்கியமான வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களும் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ அதாவது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஆன்சர் கீயோட மொத்த ஆன்சர் கீயுமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்காக, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபிசிக்ஸு, தமிழ், இங்கிலீஷு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவில் சில பேர் வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனல் வியூஸ்க்காக ஒவ்வொரு வீடியோ எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்காம மொத்தமாக உங்களுக்கு தேடி டயர்ட் ஆகிறதுக்கு அளவுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி மொத்தமாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேப்பர் எவாலுவேஷன் பற்றி பார்க்க போகிறோம், அண்டு சில அப்டேட்ஸுமே பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் சைடில் டிஜியிலேருந்து ரிலீஸ் பண்ணி ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்ற தகவலை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.